கொதிக்குது? ஒண்ணு இல்லைன்னு சொல்றீங்க. பேசிட்டு இருக்கும் போதே போன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருச்சு. நேர்ல வந்து பார்த்தா எழுந்திருக்க முடியாம படுத்துட்டு இருக்கீங்க. ஒண்ணு இல்லைன்றீங்க. உடம்புக்கு என்னப்பா பண்ணுது? ஒன்றும் இல்லைம்மா, அக்காவை தேடி அலைஞ்சிட்டு வீட்டுக்கு வந்து சேர ரொம்ப லேட் ஆயிடுச்சுமா. அதுக்கு மேல சமையல் பண்ணணும்னு தோணல, சாப்பிடாமலே படுத்துட்டேன். காலையில 2 மணி நேரமா பெட்டை விட்டு எந்திரிக்கணும்னு எவ்வளவோ முயற்சி பண்றேன், சுத்தமா முடியலம்மா. போனு சார்ஜ் இல்லாம ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. என்னப்பா உங்களை நீங்களே போட்டு இப்படி கஷ்டப்படுத்திக்கிறீங்க? சாப்பிடாம இருக்கிறது உங்களுக்கு செட் ஆகாதுன்னு தெரியும்ல. சரி, கொஞ்சம் இருங்க, இதோ வரேன். அப்பா, என்ன இதெல்லாம்? நீங்க எதுவும் பேசாதீங்க. இந்த கஞ்சியை குடிச்சிட்டு டேப்லெட்டை போட்டுக்கோங்க, சரிங்களா? ஏமா உனக்கு இவ்வளவு சிரமம்? அதெல்லாம் ஒரு சிரமமும் இல்ல. இந்தாங்க, குடிங்க. இந்தாங்க. யாரு? போதும்மா, நான் அப்புறமா பார்த்துக்கிறேம்மா. ஓகேப்பா, டேப்லெட் போட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்ணுவீங்க, சரிங்களாப்பா? ஒரு நிமிஷம்ப்பா. இந்தாங்கப்பா. இதெல்லாம் சரிப்பட்டு வராது. சரி, நீங்க வாங்க, நம்ம வீட்டுக்கு போலாம். அம்மா, உனக்கு எதுக்குமா வீண் சிரமம்? அதெல்லாம் ஒண்ணு வேணாம், சொல்றத கேளு. நான் காலையில எப்பவும் ஃபோன் பண்ணி பேசி கேட்கறதுனால நீங்க உடம்பு முடியாம இருக்கீங்கன்னு எனக்கு தெரிஞ்சது. ஏதோ வேலையே நான் ஃபோன் பண்ணாம விட்டிருந்தேனா என்ன ஆகுறதுப்பா? கேள் சார் ஏதாவது கோவப்படுவாருன்னு தான் உங்களை அங்க வரவேண்டான்னு சொன்னேன். இப்பதான் எழில் சார் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டாருலப்பா. இதுக்கு மேலயும் நீங்க ஏன் இங்க இருந்து தனியா கஷ்டப்படணும்? எங்க கூட இருங்கப்பா. இல்லம்மா, கொஞ்ச நேரத்துல சரியாயிடுமா, நான் பாத்துக்கிறேன், விடு. நீங்க எதுவும் பேசாதீங்க, ஏன் கூட நீங்க வரீங்க. இல்லம்மா, சொல்றத கேளுமா. அப்பா, நீங்க இங்க சாப்பிட்டீங்களா, மாத்திரை போட்டீங்களா, என்ன பண்றீங்க, ஏது பண்றீங்க? என்னால பயந்துகிட்டே எல்லாம் இருக்க முடியாதுப்பா. தயவு செஞ்சு வாங்க, இருங்க, நான் வரேன். சொல்றத கேளுமா. அப்பா, பாத்துப்பா, வாங்கப்பா, பாத்து வாங்க. ஓகேவாப்பா? ஒண்ணும் இல்லம்மா, மாத்திரை போட்ட அப்புறம் சரிங்கப்பா. பரவாயில்லைம்மா. பாத்துப்பா.
அப்பாவுக்கு என்னாச்சு? உட்காந்துக்கோப்பா. உடம்பு சரியில்லையா? ஆமாமா, ஐயோ, 2 நாளா ஃபீவர் போல இருக்கு. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல. ஐயோ. நானா காலையில ஃபோன் பண்ணும்போது தான் எனக்கு விஷயமே தெரிஞ்சுதுமா. அதான் உடனே வீட்டுக்கு போய் கூட்டிட்டு வந்துட்டேன். என்ன சம்மந்தி? தொடர்ந்து மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு. கொஞ்சம் உடம்ப பாத்துக்கலாம்ல? மழை காலம் ஆரம்பிச்சிட்டாலே உடம்ப கொஞ்சம் கவனமா தான் பார்த்துப்பேன். தினமும் சுடு தண்ணி தான் குடிக்கிறேன். 2 நாள் முன்னாடி கடைக்கு போயிட்டு வர்றப்போ மழையில நல்லா நனைஞ்சிட்டேன். அதான் ஒத்துக்காம போயிடுச்சு சம்பந்தி. மழையில நனைஞ்சா ஃபீவர் வருது சகஜம்தான் சம்மந்தி. ஃபீவர் வந்ததும் சுடருக்கோ இல்ல எழிலுக்கோ கால் பண்ணிருக்கலாம்ல? ம். சொந்த மாப்பிள்ளையே டாக்டரா இருக்கும்போது உங்களுக்கு என்ன சம்மந்தி? எழில் வந்து ஒரு இன்ஜெக்ஷன் போட்டிருந்தான்னா இந்நேரம் உங்க உடம்பு ஃபுல்லா சரியாயிருக்கும். அதென்னவோ வாஸ்தவம் தான் சம்பந்தி. இஞ்சி மிளகு போட்டு கஷாயம் குடிச்சாலே சரியாயிடும்னு நினைச்சேன். அதான் யாருக்கும் தகவல் சொல்லல. ஆ, முன்ன விட இப்ப பரவாயில்ல சம்பந்தி. மா, அப்பா பேச்சுக்கு பரவாயில்லன்னு சொல்றாரு. ஆனா ஃபீவர் இன்னும் இருக்கு. அவரு வீட்டுக்கு வந்ததும் நான் ஒரு இன்ஜெக்ஷன் போட சொல்றேன். பாத்தீங்களா சம்மந்தி? எப்பவுமே நம்மளை விட நம்ம பசங்க தான் நம்மளோட உடம்ப கவனிக்கிறதுல அக்கறையோடு இருப்பாங்க. சுடர் சொல்ற மாதிரி எழில் வந்ததும் ஒரு இன்ஜெக்ஷனை போட்டுக்கோங்க. அப்பதான் கொஞ்ச நெஞ்சம் இருக்கிற ஃபீவரும் மொத்தமா உங்களை விட்டு போகும்ல? எனக்கு என் உடம்ப பத்தி கூட கவலை இல்லை சம்பந்தி. என் பொண்ணோட வாழ்க்கையை நினைச்சாதான் கவலையா இருக்கு. என்ன சொல்றீங்க சம்பந்தி? சுடர் இங்க நல்லா தானே இருக்கா? நல்லா இருந்தா மட்டும் போதுமா சம்பந்தி? அவ புருஷன் கூட சந்தோஷமா இருக்கணும்ல. என்னோட பொண்ணு சின்ன வயசுலயே காணாம போயிட்டா. அந்த வலி என் மனசுல இருந்தாலும் என் 2வது பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கேன்னு ரொம்ப சந்தோஷப்பட்ட சம்பந்தி. ஆனா சுடரும் அவளோட இல்லற வாழ்க்கையை ஆரம்பிக்காமலேயே இருக்கா. அதெல்லாம் நினைக்கும் போதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு சம்பந்தி. சம்பந்தி, உங்களுக்கு இருக்கிற கஷ்டம் எனக்கும் இருக்கு. சுடர் சீக்கிரமே ஒரு குழந்தையை பெத்து கொடுக்கணுங்கிற ஆசை எனக்கு மட்டும் இருக்காதா சொல்லுங்க? யார் கண்ணு பட்டுச்சோ என்னமோ இந்த வீட்டுல தொடர்ந்து பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. இப்பதான் எல்லாரும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க சம்பந்தி. இந்த பிரச்சனைக்கு நானே ஒரு வழி பண்றேன். சுடரும் எழிலும் இனிமே அவங்க வாழ்க்கையை சந்தோஷமா தொடங்குவாங்க. நீங்க நிம்மதியா இருங்க. எனக்கு அது போதும் சம்பந்தி. எல்லாம் கரெக்டா இருக்கு. பாலும் பழமும் கைகளில் ஏந்தி, பாலும் பழமும் கைகளில் ஏந்தி, பாலும் பழமும் கைகளில் ஏந்தி, பாலும் பழமும் கைகள் ராமையா! ஏந்தி. ஐயா, நீங்க இந்த நேரத்துல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஐயா இன்னைக்கு இது
இதெல்லாம் என்ன? என்னையா நீங்க இது கூட உங்களுக்கு தெரியல? ஃபர்ஸ்ட் நைட் டெக்கரேஷன். 4 குழந்தைக்கு அப்பாவாயிட்டீங்க, இது கூட உங்களுக்கு தெரியல? ஐயோ 4 குழந்தைங்களுக்கு அப்பாங்கிறதுனால தான் கேக்குறேன். ஏன் இதெல்லாம் இப்போ? உங்களை யார் இதெல்லாம் பண்ண சொன்னா? ஃபர்ஸ்ட் சுடர் சொன்னாளா? சுடர் சொல்லல, அம்மா தான் அதெல்லாம் ஏற்பாடு பண்ண சொன்னாங்க. அம்மாக்கு வேற வேலையே இல்ல. ஆமாங்கய்யா. அது சரி, அம்மா சொன்னாங்கன்னா என்கிட்ட கூட கேட்காம உடனே நீங்க இதெல்லாத்தையும் பண்ணிட்டு இருப்பீங்களா? என்னங்க நீங்க சொன்னது அம்மா, அவங்கள விட்டுட்டு என்னைய போய் திட்டுறீங்களே. அது மட்டும் இல்லாம அம்மா ஒன்னும் தப்பா சொல்லுங்கய்யா. உங்ககிட்ட பேசி ஒரு பிரயோஜனமும் இல்ல. எங்க பேசணுமோ அங்க பேசிக்கிறேன். பேசுங்கய்யா. பாலும் பழமும் கைகளில் ஏந்தி, பாலும் ராமையா. பழமும் கை. ஐயா நான் கீழே போய் பேசிட்டு வர்றதுக்குள்ள இங்க எதுவும் இருக்க கூடாது. என்னங்க நீங்க அப்படியே கடட்டிட்டுங்கிறது ஓடிடணும். புரிஞ்சுதா? புரிஞ்சுதுங்கய்யா. பாலும் பழமும் கைகளில் ஏந்தி, பாலும் பழமும். அம்மா 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 என்னப்பா? அம்மா, என்ன நடக்குதுங்க? யாரை கேட்டு ராமையா நீங்க என் ரூமை டெக்கரேஷன் பண்ண சொன்னீங்க? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க? இப்ப எதுக்குடா இவ்வளவு கோவப்படுற நீ? தாம்பத்தியங்கிறது காலா காலத்துல எல்லாருக்கும் நடக்க வேண்டிய சம்பிரதாயம் தான். உங்களுக்கு கல்யாணம் ஆகி எவ்வளவு நாளாச்சு? சுடர் பாவம் இல்லையா? மா, என்னால இதை யோசிச்சு கூட பார்க்க முடியலமா. யோசிக்கணும் எழில், நீ டாக்டர் தானப்பா. சுடரும் ஒரு பொண்ணு தானே, அவளுக்கும் மனசுல ஆசா பாசெல்லாம் இருக்கும்ல. உங்க கல்யாணம் வேணும்னா விருப்பம் இல்லாம நடந்திருக்கலாம். அதுக்காக இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் நீங்க சம்பிரதாயத்துக்காக புருஷன் பொண்டாட்டியா இருப்பீங்க சொல்லுங்க? சுடருக்கு உன்னை பிடிக்கும், உனக்கும் இப்ப சுடரை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுல்ல. அப்புறம் என்னப்பா பிரச்சனை உனக்கு? மா, உங்களுக்கு உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பேன்னா? சரி, முதல்ல நீங்க இத பத்தி சுடர் கிட்ட கேட்டீங்களா? அவளுக்கு இதெல்லாம் தெரியுமா? ஃபர்ஸ்ட் நான் எதுவும் சொல்லல. ஒரு புருஷனா நீதான் உன் பொண்டாட்டிக்கிட்ட இதெல்லாம் பத்தி பேசணும். நானும் சுடரும் உங்ககிட்ட சொல்லாம அப்புறம் எதுக்கு இதெல்லாம் அரேஞ்ச் பண்றீங்க? டேய், சும்மா என்னடா எல்லாம் நான் சொல்லாம ஏற்பாடு பண்ணிட்டேன் சொல்லாம ஏற்பாடு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன். எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் ஏற்பாடு பண்ணணுமா? அம்மா நானு எல்லாத்துக்கும் உங்ககிட்ட பர்மிஷன் கேட்கணுங்கிற அவசியம் இல்ல. நீயும் அவ்வளவு விலகி இருந்தது போதும். ஒழுங்கா இனிமேலாவது குடும்பம் நடத்துற வழியை பாரு. எனக்கு தூக்கம் வருது, நான் போறேன். மா 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 மா. ச்சே. நம்மள கேட்காம இவங்களா ஒரு முடிவு எடுத்துட்டு போயிட்டாங்க. நானே ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ண மாதிரி சுடர் என்ன கேவலமா நினைப்பா இப்போ. ச்சே. சுடர்கிட்ட இந்த விஷயத்தை பத்தி நான் எப்படி பேசுறது? சாந்தி முகூர்த்தத்தை ஏற்பாடு பண்ணது அம்மா தான். சுடர்கிட்டே அவங்க தான் பேசியிருக்கணும். ஷோ, இப்படி நம்மள மாட்டி விட்டா என்ன பண்றது? இவரே இங்க நின்னுட்டு இருக்காரு. என்ன சார், என்ன தனியா நின்னுட்டு இருக்கீங்க? இல்ல, என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி தனியா நிக்கிறீங்க? அது ஒண்ணும் இல்ல சுடர், சும்மாதான். சும்மா? சரி வாங்க உள்ள போலாம். சுடர் சுடர், இரு இரு, ரூம்க்குலாம் போகாத. ஏன் என்னாச்சு சார்? சுடர், நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன? அம்மா
நம்ம 2 பேருக்கும் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடு பண்ணிருக்காங்க. ஆ, என்ன சார் சொல்றீங்க? ஆமா சுடர். அப் எனக்கே இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தெரிஞ்சது. ராமையா நம்ம ரூம்குள்ள ஃபுல்லா ஃப்ளவர் டெக்கரேஷன் பண்ணிட்டு இருக்காரு. அப்படியா? இப்படி ஒரு ஏற்பாடு பண்ண போறதா அம்மா நம்ம கிட்ட சொல்லவே இல்லையே. இதே கேள்வியதான் நானும் இப்ப அம்மா கிட்ட போய் கேட்டேன். ஆனா அவங்க இந்த விஷயத்தெல்லாம் உங்களை கேட்டு முடிவு பண்ண முடியாது. வீட்டோட பெரியவங்க நாங்க முடிவு பண்ணிட்டோம்னாங்க. நீங்க அதுக்கு ஒத்துக்கிட்டு தான் ஆகணும்னு சொல்லிட்டாங்க. இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல சுடர். அதான் அம்மாவே சொல்லிட்டாங்கல்ல. இதுக்கப்புறம் நாம ரூமுக்கு போய் என்ன செய்யணும்னு கூட தெரியாதா? இவன் என்ன யோசிக்கிறா? சுடர், ஆ, ஆ, ஏதாவது சொல்லு சுடர். இப்போ இப்போ நம்ம என்ன பண்றது? சி, அம்மாக்கு எவ்வளவு சொன்னாலும் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அவங்க வயசுல பெரியவங்க. நமக்கு கல்யாணம் முடிஞ்சதுனால காலங்காலத்துல நடக்க வேண்டிய நல்ல விஷயம் நடக்கணும்னு ஆசைப்படுறாங்க சார். அவங்கள நாம தப்பு சொல்ல முடியாதுல்ல சார். அதெல்லாம் ஓகே தான் சுடர். ஆனா தாம்பத்தியங்கிறது நம்ம 2 பேரோட மனசும் ஒத்து போய் அதுல ஆரம்பிக்கிற ஒரு வாழ்க்கை. அத வெறும் சம்பிரதாயத்துக்காக நாம செய்ய முடியாதுல்ல. ஆ? என் வாழ்க்கையிலயும் சரி, இந்த வீட்லயும் சரி, இந்துவோட இடத்த ஒன்ன தவிர நிச்சயமா வேற யாராலையும் நிரப்ப முடியாது சுடர். அதை நான் ஸ்ட்ராங்கா சொல்லுவேன். ஆனா இப்போ உன் கூட தாம்பத்திய வாழ்க்கை ஆரம்பிக்கிறதுங்கிறது என் மனசுல தப்பா படுது சுடர். இங்க பாரு, நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறதெல்லாம் ஓகே தான். ஆனா ஒரு ரிலேஷன்ஷிப் அடுத்த லெவலுக்கு ரீச் பண்றதுக்கு தாம்பத்தியம் முக்கியமான ஒண்ணு. இட்ஸ் a பிக் ஸ்டெப். அந்த வாழ்க்கைக்குள்ள நம்ம போகணும்னா இன்னும் நம்மளை பத்தி பேசி புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு சுடர். அது வரைக்கும் நமக்குள்ள இந்த தாம்பத்தியமே வேண்டான்னு தான் எனக்கு தோணுது. there is no hurry. நீ என்ன சொல்ற? இதுல நான் சொல்றதுக்கு எதுவும் இல்ல சார். உங்களோட முடிவு என்னவோ அதுதான் என்னோட முடிவு. உங்க வாழ்க்கையில நான் இந்து அக்காவோட இடத்த நிரப்பியிருக்கேன்னு நீங்க சொன்னதே எனக்கு போதும். அதை விட சந்தோஷம் எனக்கு வேற எதுவும் இல்ல. நம்ம தாம்பத்திய வாழ்க்கை எப்போ ஆரம்பிக்கணும்னு உங்களுக்கு தோணுதோ அப்ப ஆரம்பிக்கலாம். அது வரைக்கும் நம்ம வழக்கம் போல friends. அப்பாடா சுடர், என்ன புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதுல என்ன சார் இருக்கு? இது நம்மளோட வாழ்க்கை. இதுல யாரு வேணாலும் என்ன டிசிஷன் வேணாலும் எடுக்கலாம். 2 பேருக்குமே ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கு. சரி, வாங்க உள்ள போய் பார்க்கலாம். வா போலாம். லேடிஸ் ஃபர்ஸ்ட். வாங்க சார். பாரு, அம்மா நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருந்தாங்கன்னா இப்போதைக்கு நாம இந்த சாந்தி முகூர்த்தத்தை வேண்டான்னு சொல்லியிருக்கலாம். அவங்களா ஒரு முடிவு எடுத்துட்டு ராமையா கிட்ட சொன்னதுனால அவர் கஷ்டப்பட்டு ரூமை எவ்வளவு அழகா அலங்காரம் பண்ணிருக்காரு. இப்ப அவரோட டைமும் வேஸ்ட், அவரோட எனர்ஜியும் வேஸ்ட். நான் சொன்னது கரெக்டு தானே? ஆமா சார். இருந்தாலும் அம்மா நம்ம மேல உள்ள அக்கறையால இந்த ஏற்பாடு பண்ணிருக்காங்க.
என்ன சார் பட்டுன்னு என் மேல விழுந்துட்டீங்க? என்னாச்சு சார்? சுடர், நீ தான் என் மேல விழுந்திருக்க. எழுந்துரு, எந்திரி. ஐயோ சாரி சார், காலு லேசா வலிக்கிருச்சு. பரவாயில்ல சுடர், நீ ஏன் நின்றுட்டு இருக்க? உட்காரு.